அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசியில் 2வது ராசியான ரிஷப ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த விசுவாவசு வருடம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது இதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். குரோதி ஆண்டு முடிய போகுது. இந்த ஆண்டான விசுவாவசு வருடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. இந்த நிலையில் மேலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த உலகத்தில் வரப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவன் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தமிழ் வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது சகல ஜீவராசிகளுக்கும் சுபிட்சம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னாலும் இந்த விசுவாவசு வருஷம் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. பசுக்கள், காளை மாடுகள், மற்ற கால்நடைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னும், குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையலாம், நாட்டு மக்கள் சுகமாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த வகையில் நாம் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துமோ அப்படின்னு யோசிப்பான். அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் அந்த ஒரு பிரம்பும் கற்பூரமும் அந்த ஆண்டவனுடைய உத்தரவாகி பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த பொருளானது இந்த தமிழ் வருட பிறப்புக்கு பிறகு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் காத்துட்ருக்காங்க. அந்த வகையில் தான் நாம் இப்போ ரிஷப ராசிக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் நிறைய கோயிலுக்கு போயிட்டேன், பரிகாரம் செஞ்சுட்டேன், ஆனால் அதையெல்லாம் தீர்க்க முடியல அப்படின்னு நிறைய பேர் புலம்பிகிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் நல்ல வழி கிடைக்கிது, எனக்கு மட்டும் எந்த ஒரு நல்ல வழியும் இல்லை அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவாக பேசக்கூடிய நிறைந்த செயல்திறன் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறைகளில் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. நண்பர்கள், கூட்டாளிகள் உங்களுடைய வேலைகளில் பங்கு கொள்வாங்க. உங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்க தேவையான உதவிகளை செய்வாங்க. முக்கிய விஷயங்களில் நன்றாக சிந்திப்பு பிறகே நீங்கள் சரியான முடிவை எடுப்பீங்க. இன்று புதிய ரகசியங்களை அறிவீங்க. குடும்பத்தில் ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை தொடரும் என்றாலும் உங்களுடைய முன்கோப பேச்சுக்களால் கெடுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை கூட வரலாங்க. உங்களுக்கு எவ்வளோதான் கோபம் வருது அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு உணர்ந்தவாறு அந்த கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் முன்கோப பேச்சுக்களால் எதையுமே கெடுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அரசு வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. குறிக்கோள்களை நோக்கி படிப்படியாக நீங்கள் முன்னேறுவீங்க. பூர்வீக சொத்துக்களை பாதுகாக்க சட்டப்படி நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீங்க. எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுக்கு எதிர்பாராத சூழ்நிலைகளில் கிடைக்கும். நிர்வாக திறமை கூடும். முக்கியமாக காரியங்கள் நிறைவேறும். உங்களுடைய ஆத்ம சக்தியால் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய மறைமுக கலைகளில் நீங்கள் தேர்ச்சி பெறுவீங்க. நஷ்டம் வரக்கூடியது என்று நினைக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபட மாட்டீங்க. நண்பர்களுடைய பொறாமைகளுக்கும் அலட்சியங்களுக்கும் நீங்கள் ஆளாக வாய்ப்பு இருக்கிறது என்பதால் அவர்களுடைய எந்த ஒரு ரகசியங்களையும் நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது தாங்க நல்லது. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும். வெளிநாட்டு தொடர்போடு செய்யக்கூடிய வர்த்தகம் லாபத்தை கொடுக்கும். தெய்வ பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். எதிரிகளுடைய பலம் குறையும். பயணங்களின் மூலமாக முக்கியமான எண்ணங்கள் ஈடேறும். செயல்களில் அலட்சியம் இருந்தாலும் திட்டமிட்டு பணியாற்றி வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்றால் மிகையாகாதுங்க.
உத்தியோகஸ்தர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இனி இந்த வருடத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்கள்கிட்ட ஒற்றுமையாக பழகவும், மேல் அதிகாரிகளால் சில உபத்திரங்கள் இருப்பினும் அதில் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வேலை பளு கூடினாலும் தேவைக்கு ஏற்ப சக ஊழியர்கள் உதவுவாங்க. அதே போல் அலுவலக வேலைகளில் வெற்றி பெறுவாங்க. கடமைகளை ஆற்றுறதுல கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் அவர்களுக்கு இந்த வருடத்தில் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கிட்ட நல்ல ஒரு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. மேலும் மாணவர்களுக்கு முயற்சிக்கு ஏற்றாற் போல மதிப்பெண்களை பெறுவாங்க. பெற்றோர்களுடைய ஆதரவும் நண்பர்களுடைய உதவியும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகத்தில் விளையாட்டிலும் நேர்த்தியாக ஈடுபடுவாங்க. படிப்புக்காக நீங்கள் போதிய பயிற்சிகளை தவறாமல் செய்து கொண்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையினருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் தாமாகவே கிடைக்கும். ஆனால் ஒப்பந்தங்களை முடித்து நட்பெயர் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே போல் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுடைய பேராதரவை பெறுவீங்க. செயல்களை சீரிய முறையில் திட்டமிட்டு செய்யவும் செயல்களில் முழு திறமையும் பயன்படுத்துவாங்க. இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி இந்த வருடத்தில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். ஆனாலும் வருமானத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. உடன் பணிபுரிவோர் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வீங்க. சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தை சந்திக்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு தொழில் புரிவோருக்கு சிறிது சிரத்தை எடுத்துக்கொண்டு உழைக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும். தொழில் நிமித்தமாக நீண்ட தூர பயணம் போக வேண்டியது இருக்கலாம். மிருகசிரிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2ஆம் பாதங்கள். இனி இந்த வருடத்தில் எதிரிகள் வகையில் அசட்டையாக இருத்தல் கூடாது. புதிய முதலீடுகளின் போது ஆலோசனைகள் அவசியமாகிறது. பண விஷயத்தில் தொடர்ந்து அக்கறை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வர்றது நல்லது. பெருமாள் கோவிலுக்கு சென்று ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்வதும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் அதிர்ஷ்டமாக இருக்கும். சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய ஹோரைகள் உங்களுக்கு பயன் தருவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு இனி இந்த வருடத்தில் இந்த ஆண்டு இரவில் பிறக்கிறதால உலகில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னும், ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை வருவதால் சின்ன சின்ன விலை ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பூண்டு, ஏலக்காய், தேங்காய், மாங்காய், புளி போன்ற விளைச்சல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதிகரிப்பதோடு விலை உயர்வும் இருக்கக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது. சிறுபான்மையினர் வாழக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகரிக்கும் அப்படின்னும் இதெல்லாமே இப்போது சொல்லப்படுது. ராஜ சூரியன் பலன் அப்படின்னு பார்க்கும்போது நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படலாம். பதவி மாற்றங்கள் உண்டாகும். அதிக வெயில், அதிக மழை, அதிக குளிர் காணப்படும். அவ்வப்போது தீ விபத்துகள் உண்டாகலாம். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் வந்த வழியே ஓடிப்போகும். நம்ம யாரும் எதற்கும் பயந்துக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த சித்திர மாத பிறப்பினுடைய பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர்றதால சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. குறிப்பிட்டு பல சுப நிகழ்வுகள் இந்த வருடத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடிநீர் தேவை அதிகமாக இருக்கும். அடிக்கடி மின்சார தடைகள் இருந்தாலும் அவையெல்லாம் சமாளித்து மேலே வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது. ஒரு ராசி மட்டும் இல்லைங்க, 12 ராசிகள்லேயும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த விசுவாவசு தமிழ் வருடத்திற்கு பிறகு வருடம் தொடங்கியதற்கு பிறகு எப்படிப்பட்ட மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட பலன்களாகட்டும், ஆன்மீக தகவல்களாகட்டும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி வியூவர்ஸ்.